ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு பியரிங்கை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது சாலிடாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டுமே வேல்யூபிளாக தான் இருக்கும். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, AutoCAD ஹோம் பேஜுக்கு வந்துவிட்டோம். இதில் பியரிங் பிளாக், இந்த பிளாக்கை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு பிளாக்கை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வியூலையும் இது சைடு வியூலையும் இருக்குது. இது எப்படி சொல்கிறேன்னா, இந்த கஸ்டம் வியூவுக்கு போயிட்டு ஃப்ரண்ட்டுன்னு மாற்றினீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் தான் இது இப்படி தெரியுது, இந்த மாதிரி தெரியுது இது. ஓகே, இப்போது ரைட் சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் நல்லா கிளியராக தெரியுது. ஓகே, இப்போது நம்ம நியூ பேஜை க்ரியேட் பண்ணிப்போம். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது F7 கிரிட்டை ஆஃப் பண்ணிட்டேன். யூனிட்டை பொறுத்தளவில் நம்ம எல்லாமும் மில்லிமீட்டரில் தான் வரைவோம். ஸோ மில்லிமீட்டர்னு மாற்றிக்கோங்க. ப்ரிசிஷன் வேல்யூ 0னே வச்சுக்கோங்க. லிமிட் LIM அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா லிமிட் 0,0. அடுத்தது பார்த்தீங்கன்னா 500,500 தான் கொடுப்போம். நீங்கள் 500,1500 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது ஒன்றும் இல்லை, இது ஷீட் சைஸ் தான். ஓகே, இப்போது நான் 2D மாடலிங்கை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2Dயில் தான் வரைய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்ட்டை வரைய போகிறோம், கீழே உள்ள பார்ட்டை. ஸோ இதை ரைட் சைடு வியூவுக்கு மாற்றிட்டேன். ஃப்ரண்ட் வியூ இந்த பார்ட்டை வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் வியூவுக்கு போகணும். டாப்னு இருக்குது, இங்கே ஃப்ரண்ட்டுன்னு மாற்றிக்கோங்க. இதுதான் ரொம்ப மஸ்ட்டு, நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே, இந்த லைனை ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, XY லைனு. இப்போது நம்ம ஒரு 6 விதமான சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ அதில் டைமென்ஷன் எல்லாமும் இப்போயே நான் மென்ஷன் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சர்க்கிள் 10 மில்லிமீட்டர். ஓகே, கவனிச்சுங்க. அதே மிட் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு ரெண்டாவது சர்க்கிள் 20 மில்லிமீட்டர். ஓகே, அகைன் ஸ்பேஸ் பாரை விட்டுட்டு அதே மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு 35 அப்படின்னு கொடுத்துருங்க. அகைன் அதே ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்லேயே என்ன பண்ணுறீங்கன்னா 45 அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துருங்க. 45. அகைன் இந்த மிடில் பாயிண்ட் எடுத்து 55 என்டர். ஓகே, அடுத்தது 65. இப்போது ஒரு 6 விதமான சர்க்கிள் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்போது இது 10, இது 20, அதாவது 20, 10, 20. இது பார்த்திங்கன்னா 35, அதாவது 35. இந்த இது பார்த்திங்கன்னா 45, அதாவது 45. இது பார்த்திங்கன்னா 55, அதாவது 55. இது பார்த்திங்கன்னா 65, 65. ஓகே, இப்போது நம்ம ஆட்டோவை ஆன் பண்ணியிருக்கூடாது. அதாவது நம்ம F7 மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணியிருப்போம், கிரிட்டை ஆஃப் பண்ணியிருப்போம். பார்க்குறீங்க, F7னா இந்த மாதிரி கோடு கூட வரும். இது மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கேன். F8 ஆட்டோவை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் ஆஃப் பண்ணலன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இப்போது அதே நடு பாயிண்ட்டை புள்ளியை வச்சுட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 45 டிகிரிக்கு ஒரு லைன் வைங்க. 45ன்னு காமிக்கும், அதை போல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த விதமான அளவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மிடில் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடை பார்த்தீங்கன்னா 135ன்னு கொடுத்து ஒரு என்ட்ரு, இல்லை ஒரு மவுஸில் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த இது போதும். அகைன் சர்க்கிள் தான். சர்க்கிளில் 45க்கு ஒரு லைன் வரைஞ்சிருப்பீங்க. அந்த 45 சர்க்கிளோட இந்த லைன் எங்கே கிராஸ் ஆகுதோ அதில் ஒரு சர்க்கிள் வரையணும். அதாவது நாலாவது சர்க்கிள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3வது இந்த மிட் பாயிண்ட் காமிக்குதா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு 10 மில்லிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள். ஓகே, அதே பாயிண்ட்டையே வச்சு 20 மில்லிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள். இந்த 2 விதமான சர்க்கிளும் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நல்லா கரெக்டாக பார்த்து கவனித்து வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடும் அதே மாதிரியே 45வது சர்க்கிளில் 20, 10. ஓகே, நான் இப்படி ட்ரா பண்ணிட்டேன். இப்போது ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கோங்க. தேவையில்ல அதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. இந்த இது தேவையில்ல, இது வேணும். ஏன்னா இதை இப்படி ஒரு வளைவு வரும் இங்கே. ஸோ அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். இதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக ஓரளவு ட்ரிம் பண்ணிட்டேன்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்ருங்க அப்படி. ஓகே, இப்படி
ட்ரிம் பண்ணிடுங்க. இப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கோம், இது தேவையில்லை. ஸோ இதெல்லாம் இப்படி டெலீட் பண்ணிடுங்க. இப்போது இங்கே ஒரு வளைவு இருக்குது. ஓகே, இந்த பேரிங் பிளாக்கில் ஒரு வளைவு இருக்குது. இதை 2Dயில் மாற்றிடுறேன், பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வளைவு தான் க்ரியேட் பண்ண போகிறோம் இப்போது. அது எப்படின்னா ஆர்க்கோ சர்க்கிளோ எதுவுமே தேவையில்லை. ஃபில்லட்டுன்றது கமெண்ட்டுக்கு போங்க. ஃபில்லட் கமெண்ட்டுக்கு போயிட்டு இந்த சைடு உங்களுக்கு அளவு கேட்கும் 15 கொடுத்துட்டு இந்த லைனு ப்ளஸ் இந்த லைனையும் இப்படி பண்ணிங்கன்னா ட்ரிம் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு டைமென்ஷனோட காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த லைனு ப்ளஸ் இந்த லைன். ஓகே 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 நான் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ட்ரிம் ஐக்கான் ட்ரிம் எடுத்துகிட்டு இதை ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. எக்ஸிட் Ctrl A கொடுங்க. Ctrl ஏன்னா எல்லா லைனுமே செலக்ட் ஆகிடும். ஜே என்டர் ஏன்னா எல்லாமும் இண்டிவிஜுவலாக இருக்கும், தனித்தனி லைனாக. இப்போ சிங்கிள் லூப்பாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி வச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் ஹைலைட் ஆகும். ஓகே ஓகே இது இப்படி ஓரமாக இருக்கட்டும். ஒரு நம்ம ட்ராயிங் வரைஞ்சிட்டோம், இதை நம்ம ப்ராப்பர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ஹோம் ஐக்கான் காட்டும். இந்த ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இது 3D வியூ. ஓகே, இதில் போய்ட்டு 3D மாடலிங்னு கொடுங்க. கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா செட்டிங்ஸும் மாறிடும். இதில் இந்த ப்ரெஸ் புல் கமாண்டை எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் புல் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஏரியா ஃபுல் உள் ஏரியாவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சைட் ட்ராக் பண்ணுங்கள். அப்போது நம்மளுக்கு இதுக்கு திக்னஸ் கொடுக்கலாம். இது திக்னஸ் பார்த்திங்கன்னா 22 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கோங்க. 22 இதோட திக்னஸ் 22 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து ஹாலோவெலாம் க்ரியேட் ஆகிருக்கும், சப்ராக்ட் ஆகிருக்கும். பார்ப்போம். ரியலிஸ்டிக்னு கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு பேரிங் பிளாக்கோட பாட்டம் ரெடி. ஓகே ஓகே இப்போது ரியலிஸ்டிக்குங்கிறத 2Dலேயே வச்சுப்போம். நம்ம 2Dயில் இன்னும் ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது ஃப்ரண்ட் வியூவில் தான் நம்ம வரைஞ்சிருப்போம். நம்ம ஃப்ரண்ட் வியூவுக்கு போய்ப்போம். ஓகே, ஃப்ரண்ட் வியூவிலேருந்து இதை ஓரமாக வச்சுப்போம். பேரிங் பிளாக் போவோம். இதில் ஃப்ரண்ட் வியூவில் இது இப்படி தான் தெரியுது. அப்போது இது வந்து வேறு வியூவில் இருக்குது. ஓகே, ரைட்டுன்னு போனீங்கன்னா ரைட்டில் தான் இந்த வியூ இருக்குது. ஸோ இந்த வியூ இதோட அளவு எல்லாமே எனக்கு தெரியும். நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். வாங்க இதை நம்ம ட்ரா பண்ணிடுவோம். இதை நம்ம பார்த்துங்க, ஃப்ரண்ட் வியூவிலே தான் நான் ட்ரா பண்ணுறேன். ஏன்னா நம்ம இதை ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டு ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடு வியூவில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போது எஃபெக்ட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். ஸோ எஃபெக்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நேரானதுக்கு வந்துடும். எஃபெக்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரைட் சைடு 22 mm. ஓகே, 22. அதே மவுஸை விட்டு வெளியே இட வேண்டாம். அந்த கமாண்டை விட்டு மவுஸுக்கு தான் வேலை. ஒரு கிளிக் பண்ணுவீங்க, அவ்வளோதான். லைன் வரையும் ட்ராக்கு தான் பண்ணணும் மவுஸை வச்சு, மற்றபடி கீபோர்டுக்கு வேலை தான். அடுத்தது மேலே ஒரு 5க்கு ஒரு ஹைட்டுக்கு ஒரு லைன். ரைட் சைடு மவுஸை ட்ராக் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், 28ன்னு சொல்லி என்ட்ரு கொடுங்க. லைன் ஃபார்ம் ஆகிடும். மறுபடியும் மேலே ஒரு 35. ஓகே, இப்போது மேலே பார்த்தீங்கன்னா 35க்கு நீங்கள் வரையணும். 35 என்டர். மறுபடியும் உள்ள ஒரு 5 mmக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, மேலே ஒரு 35 35 ஆட் பண்ணியாச்சு. ரைட், ஒரு சைடு நம்ம ரெடி பண்ணி ஒரு சைடு ரெடி பண்ணியாச்சு. அடுத்த சைடு இந்த சைடு என்ன அளவு வச்சிங்களோ அதே தான் இங்கேயும், அதாவது 5. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 28 வச்சுருப்போம். இந்த சைடு ஒரு 10 மட்டும் வைங்க. ஓகே, 10 என்டர். மறுபடியும் மேலே 35 தான். இங்கே என்ன வச்சோமோ அதே அளவு தான். ஸோ 10. மறுபடியும் மேலே 35. இந்த மாதிரி ஒரு லூப் க்ரியேட் ஆகிட்டு இதை ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. ஓகே ஓகே இப்போ அனலைஸ் பண்ணுவோம். 22க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ரைட் சைடு ஒரு 5க்கு ஏற்றணும். மேலே மறுபடியும் இந்த சைடுக்கு இந்த லைன் பார்த்தீங்கன்னா 28. இந்த லைன் பார்த்தீங்கன்னா 35. மறுபடியும் இந்த லைன் பார்த்தீங்கன்னா 5 mm. இந்த லைன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 35க்கு ஏற்றணும். மறுபடியும் இந்த சைடு கண்டினியூ பண்ணால் அதே 5, அதாவது 5. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 10 10. மறுபடியும் இந்த லைனோட அளவு 35 35. இந்த லைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, அதாவது 10. இந்த லைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 35 35. ஓகே, இப்போது இந்த லைனை டெலீட் பண்ணிடுங்க. இப்போது இது இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே 2 35க்கு கொடுத்துருக்கோம். ஓகே, இவங்க
இங்கே ஒரு ஆர்க் எடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஆர்க்கையும் நம்ம எடுத்துருவோம். அதுக்கு லைன் எடுத்துக்கோங்க. ஆர்க் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த கார்னர் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல வரைஞ்சிருவாங்க. ஓகே, ட்ரிம் ஐக்கன் எடுத்து இப்போ ட்ரிம் பண்ண வேண்டியதான். இது தேவையில்ல, இந்த சென்டர் பாயிண்ட் தேவையில்லை. ரைட்டா? ஓகே, இப்போது கண்ட்ரோல் ஏ கொடுத்துடாதீங்க, பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஜே என்டர். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, அகைன் லைன் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா மேலே 2 சர்க்கிள் இருந்துச்சு இல்லையா, எந்த சர்க்கிள்னால் இந்த சர்க்கிளும் இந்த 2 சர்க்கிளும் தான். ஓகே, ட்ராயிங் இது பேஸ் பண்ணி தான், அதாவது சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்டு கார்னர் ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிடும். உள்ளே உள்ள சின்ன சர்க்கிள் 10 மில்லிமீட்டர். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இதை க்ரியேட் பண்ணி இது அளவெல்லாம் சொல்லி இதை ரெண்டையும் இப்படி இணைச்சிட்டு ஒரு இங்கே மிடில் பாயிண்ட் கிடச்சிது. அந்த மிடில் பாயிண்ட்லேருந்து கார்னரை செலக்ட் பண்ண ஒரு சர்க்கிள் கிடச்சிது. அதை மேலே மட்டும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஜாயின் பண்ணிட்டேன். மறுபடியும் சென்டர் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சி அதே சென்டர் பாயிண்ட்டுக்கு அதே மாதிரியே மிடில் பாயிண்ட்டையும் கார்னரையும் கிளிக் பண்ண இந்த சர்க்கிள் க்ரியேட் ஆனது. நெக்ஸ்ட்டு அதே சென்டர் பாயிண்டில் இந்த சர்க்கிளையும் க்ரியேட் பண்ணி லைனை டெலீட் பண்ணிட்டேன். அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் என்டர், ஜே என்டர், எல்லாமும் சிங்கிள் லூப்பாக இருக்கும். ஓகே ஓகே இப்போது இந்த ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு திக்னஸ் இருக்குது, பட் இதுக்கு திக்னஸ் இல்லை, அது கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா 22, இது பார்த்திங்கன்னா வெளில 35. நல்லா கவனிச்சிங்க, 35 மேலே உள்ள சர்க்கிள். இதே சர்க்கிளை இன்னர்லேயும் ட்ராக் பண்ணணும். இன்னரில் பார்த்திங்கன்னா ஒரு 5. ஓகே, எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்டை தூக்கி இதில் வைக்கணும். இதுக்கு ஒன்று ஆல்ட்ரேஷன். ஓகே, இதுக்கு ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கோங்க. ஃப்ரண்ட் வியூவில் லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் காமிக்கும். இதில் இங்கேருந்து மேலே ஒரு 5 மில்லிமீட்டருக்கு வரைஞ்சிக்கோங்க. 5 மில்லிமீட்டருக்கு வரைஞ்சி எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. இப்படி எக்ஸிட் கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்செட்டுனா ஒரு 5 மில்லிமீட்டருக்கும் ஆப்செட் பண்ணுங்கள். சாரி, 11 மில்லிமீட்டர் ஆப்செட் வந்து, ஏன்னா இங்கே 20 தான் திக்னஸ் கொடுத்தோம். இதை தூக்கி தான் அங்கே வைக்க போகிறோம். இங்கே இந்த இடத்துல வைக்க போகிறோம். அதுக்கு இதை கொண்டு உட்காரத்துக்கு இங்கே ஒரு ஏரியா வேணும், அதுதான் ரெடி பண்ணுறோம். ஸோ இது சென்டர் பாயிண்ட்டு இங்கேருந்து 11, அங்கேருந்து 11 இருக்கும். அதனால் 11க்கும் ஆப்செட் பண்ணிக்கோங்க. ஆப்செட் 11 என்டர். லைனை பிடிச்சி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ட்ராக் பண்ணிவிட்டு எக்ஸிட். அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இஎக்ஸ் என்டர். எக்ஸ்ட்ரூட் கிடையாது, இது எக்ஸ்டன். இஎக்ஸ் என்டர். எக்ஸ்டன்னா இப்படி லைனை ட்ராக் பண்ணி டாட்டர் லைன் தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து உட்காந்துரும். ரைட்? ஓகே, இப்போது எக்ஸிட் வந்துட்டேன். சென்ட்ரல் லைன்லாம் எனக்கு தேவையில்லை, இதை ஆப்செட் பண்ணுறதுக்கு நான் வரைஞ்சேன். இப்போது லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இந்த தலைப்பு இதை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தாராளமாக ஹோம் ஐக்கானுக்கு போயிடலாம். ஹோம் ஐக்கானு போய்ட்டு இது ப்ராப்பராக இருக்குது, பட் இதில் ஒரே ஒரு குறை, இந்த இப்போ வரைஞ்சதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலை. அதையும் பண்ணிடுவோம். ப்ரெஸ் புல் ஏரியா அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி 22 என்டர். ஓகே ஓகே 22 என்டர். எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. இப்போ டோட்டலாக நீங்கள் ரியலிஸ்டிக் தான் மாற்ற போகிறீங்க. நீங்கள் மாற்றிருங்க. இப்போயே 2Dயை ரியலிஸ்டிக்குன்னு மாற்றணும். ஓகே, ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு குறை இருக்குது. இதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது எம் என்டர் மூவ் கமாண்ட் எடுத்துகிட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே இப்போ பண்ணிடுவோம். இது அப்போ தான் உங்களுக்கு மூவ் பண்ணுறது குழப்பாது. யூஎன்ஐனா என்ன? யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யூஎன்ஐ என்டர் கொடுத்தீங்கன்னா யூனியன்னா சேர்க்கறது. எதை சேர்க்கறது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி சேர்க்குறது. இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டோன்னா சேர்த்துட்டு, அதாவது ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. அப்போ தான் மூவ் பண்ணிங்க அப்படின்னா செட்டாக மூவ் ஆகும். இல்லைனா தனித்தனியாக கொண்டு போய் பிரிஞ்சிடும், அப்புறம் சேர்க்கறது கஷ்டமாயிடும். இப்போது எம் என்டர் மூவ் ஐக்கானை கொடுத்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கங்க. என்டர். எந்த மிடில் பாயிண்ட்டு, இந்த கீழே உள்ள பாக்ஸோட மிடில் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு
F8 கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். இந்த மிடில் பாயிண்டில் வைக்கணும். ஓகேவா? இந்த மிடில் பாயிண்டில் வச்சுட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு புரியும் இது என்னென்னா நம்ம 2Dயில் வரைஞ்சது தான். ஸோ பயப்படாதீங்க. இதை டெலீட் பண்ணி விட்டுட்டு இப்போது இதுவும் தனித்தனியாக இருக்குது. இதையும் நம்ம இண்டிவிஜுவல் ஆக்கணும். இது வந்து பேரிங்கிறது ஒரே ஒரு பிளாக். ஓகே, அதனால் UNI யூனிட்டில் யூனியன் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணி என்டர். சும்மா ஏதோ ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதோட 2D பிரிண்ட்டும் இதில் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆக்சுவலாக. இதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போது -V என்டர், SW என்டர். சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக், ரைட்? சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக்கு இருக்குது. இந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்பரான ஒரு பேரிங் பிளாக்கை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு ட்ராயிங்காக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இதை வந்து எப்படி ஈஸியாக நான் வரைகிறது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லி தந்தேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அப்போ தான் அது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.